திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததாக அமையப் பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க உணர்ந்துக்கணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மையானதான காலகட்டமாக அமையப் பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆக ஜாதக ரீதியாக 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சார்ந்த தசாபுத்தியும் நடக்குமானால் குழந்தை பாக்கிய அமைப்பு கைகூடி வந்துவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இப்போ இந்த உயர்கல்வியெல்லாம் நிறைய ஸ்கூல்லாம் முடிஞ்சுது. ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு சிலர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஒரு சிலர் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிக்கல் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சீறி பாஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான உயர்கல்விகள் பல குழப்பமான சூழ்நிலைகளுக்கு பிறகு முடிவெட்டி கொண்டு போய் சேர்ந்துருவீங்க. அந்த உடல்நிலை தொந்தரவுகள் தகப்பனாருக்கு குறைந்து அவரின் ஆரோக்கியம் மேம்படுகிற காலம். தகப்பனாரோட கருத்து வேறுபாடு இருந்தால் அது குறையும், தகப்பனாருக்கு ஆல்ரெடி ஹெல்த் தொந்தரவு இருந்தாலும் அது குறையும். ஆக இது ரெண்டில் எந்த அமைப்புகளுக்குள்ள உங்களுக்கு இருக்கோ அந்த அமைப்பு உறுதியாக குறைகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உறவுகளில் தகப்பனார் உறவால் மேம்பாடு உண்டு. மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஜென்மத்திற்குள்ளாக குரு, ஜென்மத்திற்கு 9ஆம் இடத்தோடு சனி தொடர்பு. இது ஒரு நல்ல மாதமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஏன்னா குரு ஜென்மத்தில் அமர்ந்த உடனே பயந்துட வேண்டாம். அவர் திரிகோணங்களையும் பார்வை செய்வார். அவருடைய பார்வைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு பலம் உண்டு. அதில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அந்த விதத்தில் இந்த மாதம் தின ராசிக்காரங்க ரொம்ப நிதானமாயிருவீங்க. என்னப்பா இப்படி இருந்த பையன் இப்படி ரொம்ப பொறுமையாக நிதானம் ஆயிட்டானே, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது சிலர் உங்களுடைய எப்படி சொல்கிறதுங்க, அவங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கெட்டவனாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லவனாக தெரிஞ்சிட்டானா பல சோதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக திருமண அமைப்புகள் இனிதே கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம். இது ஒரு அமைப்பு. சரி, இப்போ எல்லாருக்கும் திருமண அமைப்பு கைகூடி வந்துருமான்னா தசாபுக்தி நடக்கணும். 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் உடன் நடைபெறுமானால் இந்த மாதம் உறுதியாக திருமண அமைப்பு கைகூடி வரும். அதில் மாற்றமே இல்லை. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மையானதான காலகட்டமாக அமையப் பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆக ஜாதக ரீதியாக 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் நடக்குமானால் குழந்தை பாக்கிய அமைப்பு கைகூடி வந்துவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இப்போ இந்த உயர்கல்வியெல்லாம் நிறைய ஸ்கூல்லாம் முடிஞ்சுது. ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு சிலர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஒரு சிலர் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிக்கல் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சீறி பாஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான உயர்கல்விகள் பல குழப்பமான சூழ்நிலைகளுக்கு பிறகு முடிவெட்டி கொண்டு போய் சேர்ந்துருவீங்க. ஒரு குழப்பிடுவாங்க, இதை செஞ்சால் அது ஆயிரலாம், அதை செஞ்சால் இது ஆயிரலான்னு. உங்களுக்கே நம்ம எதராக செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்துடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி நன்முறையில் தொடங்குகின்ற, உயர்கல்வியில் நல்ல ஒரு அமைப்பு கிட்டுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறது. சரிங்களா? ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையும் 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உயர்கல்வியில் உறுதியாக ஏற்றம் உண்டு. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் ஒரு சிலருடைய தகப்பனாரோடு உங்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள்லாம் இருந்திருக்கலாம், இப்போவும் இருக்கும். ஆனால் வீரியம் குறையும் இந்த மாதம். சரிங்களா? அதாவது தகப்பனாரோடு இருந்த அந்த பிரச்சனைகள் அளவு குறைகிற காலம். அல்லது தகப்பனாருக்கு ஏதேனும் உடம்பே முடியாமல் போயிருந்திருக்கலாம். அந்த உடல்நிலை தொந்தரவுகள் தகப்பனாருக்கு குறைந்து அவரின் ஆரோக்கியம் மேம்படுகிற காலம். தகப்பனாரோட கருத்து வேறுபாடு இருந்தால் அது குறையும், தகப்பனாருக்கு ஆல்ரெடி ஹெல்த் தொந்தரவு இருந்தாலும் அது குறையும். ஆக இது ரெண்டில் எந்த அமைப்புகளுக்குள்ள உங்களுக்கு இருக்கோ அந்த அமைப்பு உறுதியாக குறைகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
பொருளாதாரம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உறவுகளில் தகப்பனார் உறவால் மேம்பாடு உண்டு. 4ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் நல்ல ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அது ஏதாவது பிரிவினைக்கு போய்கிட்டு இருக்கலாம், அல்லது பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பேசி பைசல் பண்ணி அந்த பூர்வீக சொத்துக்கள் அது கைக்கு வந்து சேர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதுக்காக ஒரு 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 குடும்ப குழப்பம் வரும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இந்த மாதம். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது மனக்குழப்பங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் இதை கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார். சரிங்களா? ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அவர் பூர்வீக சொத்துக்களை பெற்று தந்தே தீர்வாருங்கிறதுல மாற்றம் இல்லை. அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். சரிங்களா? ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக கிட்டும், அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றம் அப்படின்னு நீங்கள் எதை எதிர்பார்த்திருந்தீர்களோ அது கிடைக்கின்ற காலகட்டம். ஆக நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகளில் சேஞ்சஸை, மாற்றங்களை கொண்டு வருகிற ஒரு காலகட்டம். எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அதான் இல்லை. 9ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவான ஒரு அமைப்புகளாக இருக்கிறது. அதே போல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சும் இருக்க வேண்டியது உண்டு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்லா போகும், ஆனால் உயர்கல்வின்னு வரும்போது கொஞ்சம் எஃபர்ட் கூடுதலாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஒன்று ஆரம்ப காலகட்டங்களில் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உயர்கல்வியில் ஒரு ஒரு தேக்க நிலை ஏற்படலாம். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதே போல் தகப்பனாருடைய உடல்நிலை தொந்தரவுகளோ அல்லது அவரோட கருத்து வேறுபாடுகளோ உங்களுக்கு இருக்குமானால் அது வீரியம் குறையும், ஆனாலும் அந்த தொந்தரவுகள் நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதுலேயும் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா உறுதியாக தகப்பனார் சார்ந்த கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்து இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அப்பப்போ மந்தப்படுத்தும். எப்படிங்க? ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அப்பப்போ மந்தப்படுத்தும். ஆளே ஒரு அசதியாகிடுறது, ஒரு இன்ஆக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? எதையுமே ஒரு எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஆமாம் அதை பார்த்துக்கல, இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுவும் குறிப்பாக 6, 8, 12ஆம் இடம்னு அவயோக தசாபுக்திகள் நடக்குமானால் தொட்டதுக்கெலாம் சாக்கு சொல்கிறது, தேவையில்லாமல் காலம் தாமதிப்பது, தேவையில்லாமல் ஒரு இழுபறியாகவே எதையும் செஞ்சு எதையுமே முழுமையாக முடிக்காமல் இருக்கிறது அப்படின்னு கொண்டு போயிடும். ஆக அன்பு நண்பர்கள் கூடுமானம் வரையிலும் அதை தவிர்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையிலையும் கவனமாக இருந்துக்கிடணும், சோம்பல் தன்மையையும் குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் வீரியப்படுத்திக்கிட்டோம். அது போகாமல் இருந்ததுன்னா சந்தோஷமானது. சரிங்களா? ரைட், இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கும் இது மிக மிக சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? ஆக இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு. குடும்ப வாழ்க்கைகளில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட குறைகின்ற ஒரு காலகட்டம், ஒரு சுமூகத்தன்மை எட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அனைத்து மிதுன ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பெருசாக க்ரோத்துனும் கிடையாது,
பெரிய பின்னடைவுனும் கிடையாது. ஒரு ஆவரேஜான அமைப்புகளுக்குள்ள சராசரியான பலன்கள் நடைபெறுகிற ஒரு மாதம் இந்த மாதம். சரிங்களா? நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.